இந்த சிமா பொண்ணு அவங்க 2 பேரும் பிரிக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட மியாவுக்கு தெரிய வருதுனால சிமாவை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதே அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சேன், வீசாட்ல பார்த்தா என்னோட காலை பொழுது அழகாக அவனோட இருக்கிறதுன்னு ஒரு மெசேஜ் வச்சிருக்கு. அதை பார்த்து நான் கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி மியா, நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத அப்படிங்கிறப்போ, இல்ல சிமா அந்த மெசேஜை நானும் பார்த்தேன். அப்போ வீசாட்ல அவனு பிளாக் பண்ணாமே வச்சிருக்கான். சுவி சரியான கல்லஞ்சக்காரி போல இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது உங்ககிட்ட காட்டி காட்டி சந்தோஷப்பட்டுக்கிற அப்படிங்கிறப்போ, இதை பாரு, எப்படியோ போறது போகட்டும், நானும் ஓயங்கும் ஏன் சேர முடியாது அப்படிங்கிற காரணம் உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஓயங்கோட லைஃப்ல யார் இருந்தா என்ன, யாரோ இருக்கட்டும்யா, ஆனா அந்த சுவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் எனக்காக அவங்கள தொந்தரவு பண்ணாத விட்டுரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என் லைஃப்ல நானும் மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சிமா உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உங்க அண்ணா லீயை பத்தி யோசிக்கலான் இருக்கேன். என்னோட மைண்ட் என்னோட திங்கிங் எல்லாத்தையும் அவர் மேல வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் லீ வந்து பின்னாடி கேட்டுட்டு தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிமா என் மனசுல இருக்கிறதே இப்ப நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். நீ ஒருத்தி தான் தெரிஞ்சுக்கிட்ட, வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்னா எனக்கு வந்து லீயை வந்து பிடிச்சிருக்கு. அதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்பவுமே எனக்கு அவரை பிடிக்கும். ஆனா அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமாக காதலா எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அப்படி பிடிக்க ஆரம்பிக்கல. ஆனா அவர் மேல இந்த விருப்பத்தை வளர்த்துக்க நான் ஆசைப்படுறேன். ஏன்னா என் லைஃப்ல நான் மூவ் ஆன் ஆகி போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏன் அப்படி ஒரு பர்சன் லீயா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதனாலதான் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, நீ யார்கிட்டயும் சொல்லிடாது அப்படிங்கிறதுக்கு சச்சை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் சரி எங்க அண்ணாவும் சரி சேர்ந்துருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நாங்க யாருமே வந்து உன்னை ஹரிபரி பண்ண மாட்டோம். நீ பொறுமையா நிதானமா இரு அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே லீ கேட்டுக்கிறாரு. கேட்காதவர் மாதிரி வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டியா கிளம்பலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டை வந்து இவங்க வித்துட்டாங்க இல்லையா, அப்பாவோட மருத்துவ செலவுக்கு நாங்கள் தான் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே நான் வித்து அந்த கடையும் திருப்பி வாங்கி கொடுத்துட்டீங்க, அதுக்கே நன்றி. ஆனால் அமெரிக்கா போகிற ஆகிற செலவு நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க விற்கவும் செஞ்சிருப்பாங்க. வாங்கினது வேற யாரும் இல்லை, ஓயங் தான் இல்லையா, வேற ஒரு ஆளை வச்சு அதன் மூலியமாக அவன் வாங்கிட்டான். அது யாரு என்னங்கிறதுல உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இங்கிருந்து கிளம்பணும். அவங்க அப்பா அமெரிக்கா கூப்பிட்டு போற வரைக்கும் வேற எங்கா தங்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் லீ பார்த்துட்டாங்க. இங்கிருந்து இவங்க கிளம்பிட்டு இருக்கிறப்போ ஆஃபீஸ்க்கு ஷெங்கு வருவான். அவனோட ரூமுக்குள்ள அவனை என்ட்ரு பண்ண விடாம 2-3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க யார், என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்போ, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டரும் கிடையாது, சாதாரண வேலை கூட உங்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த முடிவு எடுத்தது யார் அப்படிங்கிறப்போ, பிரசிடென்டான ஈராதா அப்படின்னு சொன்னது. ஈராவோட கேபினுக்கு வந்து அழுது பாக்குறான், கெஞ்சி பாக்குறான், மண்டி போட்டி கெஞ்சி பாக்குறான். என்ன ஆனாலும் ஈராவோட மனசு கரையிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசுறான். இதை பாரு ஈரா, உன்னோட அப்பா அதாவது சேர்மனோட சொந்த பொண்ணு தான் மியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட நான் உன் கூட தான் இருந்தேன், நான் உன்னை தானே காதலிச்சேன் அப்படிங்கிறதுக்கு நடிக்காத. அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேர்மன் என் அப்பாவோட உண்மையான பொண்ணு தான் மியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நீ இப்ப இவளை மீட் பண்ணியிருக்க. நான் தான் முட்டாள். 20 வருட நட்பு காதல கூட நீ எனக்காக பிரேக்கப் பண்ணிருக்க அப்படின்னா நீ என்ன கூட தூக்கி எறிவன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கல பாத்தியா. தயவுசெய்து இங்க இருந்தப்போ அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறாங்க. இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியும். அவனும் அங்கிருந்து வந்துருவான். மிஸ்டர் லீ வந்து ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போற வரைக்கும் இங்க இருந்துக்கோ, போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமாகவும் அப்பாவோட வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரிய ஃபிளாட்டா இருக்கு, ஆனா 3000 ரூபாய் தான் வாடகைன்னு சொல்றீங்க, கொஞ்சம் ஓவரா இருக்கே மிஸ்டர் லீ. நீங்க ஏதாவது எனக்கே தெரியாம எனக்கு ஃபேவர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் கிடையாது, இது என் ஃப்ரெண்டோட ஃபிளாட்டு, அவங்க வந்தா தங்குறதுக்காக வச்சிருந்தான். ஆனா இது வந்து மெயினான சிட்டி இல்லையா, ஓவரா ரஷ்ஷா இருக்கான். அதனால ஊருக்கு வெளியே கிராம பக்கமா ஒரு வீடு வாங்கிட்டான். அதுவும் சும்மா தான் கிடக்கு. அவன் ஃபாரின்ல வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதிக சைனா வரப்போ தங்குறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் இது விற்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. நல்ல டெனட்டா கிடைச்சா சொல்ல சொன்னான். நான் ஒன்னு சொன்னேன், என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நீ எனக்கு தெரிஞ்சவ அப்படிங்கிறதுனாலையும் தான் உனக்கு இந்த ரேட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அது போய், இது மியாக்காகவே இவர் வாங்கி கொடுத்த ஃபிளாட்டு. மியா கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமாக ஷெங் அவன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றப்ப கரெக்டா அப்பதான் கார்ல ஏறி இவர் போவார். யார், ஈராவோட மாமா. சார் நான் உங்க கம்பெனி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஐடியாலாம் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு. என்னத்த ஐடியா கொடுத்தேன், நீ சொன்ன ஐடியாவை நம்பி எனக்கு எத்தனை வருஷம் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாத்தையும் மறந்துட்டு முட்டாள்தனம் அங்கே போய் அவமானப்பட்டு வந்து நின்றுதான் மிச்சம். போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஷெங்கெல்லாம் கிட்டத்தட்ட லிட்ரலி நடுத்தருக்கு வந்துட்டான். இங்கே லீயோட கிளப்புக்கு வந்துட்டு ரூனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மைக் அதை பாப்பா, மைக்குக்கு நல்லா தெரியுது லீயை மறக்க முடியாமல் ரூனா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மியாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் வராங்க. அந்த சமயத்தில் இவங்க அப்பாவோட ஹோட்டலில் தான் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லபடியாக அமெரிக்கா கூப்பிட்டு போகணும், அப்போ நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிறப்போ கையை பிடிச்சி லீ தான் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. மியாவை கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், எல்லாம் நல்லா தான் நடக்கும்பாங்க. அப்போ கரெக்டாக அங்கே மைக் வந்து மியா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையுமே இவர் வந்துட்டு சொல்லிடுறாரு. ரூனா வந்துட்டு பார்த்ததுமே அவளுக்கு வந்து லீயை பிடிச்சு போச்சு, லீயாவை மனசார காதலிச்சா. ஆனால் கடைசி நாங்கள் இங்கே வந்தப்போ லீயோட பார்வையில லீ உன்னதான் காதலிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் மூஞ்சி லட்சம் மாதிரி கேட்டா இல்லையா, அதாவது மூஞ்சிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து மியாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீ கூட ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறமாக அவன் மனசு உடைஞ்சு போயிட்டா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். ஆனா இந்நாள் வரைக்கும் அவன் மனசு யாருக்கிட்டே பறி கொடுத்தது கிடையாது. எனக்கு நல்லா புரியுது மியா, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது அன்ஃபேர் தான்.
ஆனா ரூனா ரொம்ப ரொம்ப பாவம், சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாக்காகனே வாழ்ந்துட்டா. இப்பதான் அவளுக்கு அப்பா கிடைச்சதுக்கு அப்புறமாக கொஞ்சம் நிம்மதியா பயந்து பயந்து வாழாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ இல்ல மைக், நீங்க சொன்னது ஏதோ தப்பு கிடையாது, நீங்க போய் ரூனா பக்கத்துல இருங்க, ரூனாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ மியா வேலை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கும். ஓயங்க நம்ம இதுக்கப்புறம் மனசார கூட நினைக்க கூடாது, ஏன்னா அவன் நம்மளுக்கு ஹாஃப் பிரதர் ஆயிட்டான். சரி, நம்ம வாழ்க்கையை அடுத்தெட்டு எடுத்து வைக்கலாம். லீ நம்மளை காதலிக்கிறதா சொல்லியிருக்காரு, அவரையாவது காதலிக்க முயற்சி பண்ணலாம். அப்படிங்கிறப்போ தன்னோட ட்வின் சிஸ்டரான ரூனாவுக்கு லீயா பார்த்ததும் பிடிச்சி போச்சு. இப்போ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எதையும் முகத்துல காட்டிக்கிறது இல்ல. நார்மலா சிரிச்சு பேசிட்டு ரூனாவை பத்தியும் எதுவும் பேசாம விட்டுடுறா. இந்த பக்கமாக சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்போ ஈராவோட அம்மாவும் தான் பேசுவாங்க. மேல ரூனாவும் ஓயங்களும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஈரா எல்லாத்தையுமே சொல்வா, என்னோட உண்மையான அப்பா யார் என்னங்கிறதையும் நான் போய் பார்த்துக்கிட்டேன், நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். நீங்க அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்காக என் அப்பா டாக்ஸ்ல பண்ண விஷயத்த காட்டி கொடுத்ததுனாலதான் எங்க அப்பா இப்படி உங்களை பழி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா போதும், நடந்ததெல்லாம் நடந்த மாதிரி இருக்கட்டும். 20 வருஷமா நீங்க என்ன வளர்த்துருக்கீங்க, நான் உங்களை எப்பவும் அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். போதும்பா, எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். அம்மா, நீயும் மனசுல எந்த ஒரு கிரஜையும் வச்சுக்க கூடாது. இதுக்கப்புறம் இருக்கிற காலத்துக்காவது நம்ம நிம்மதியா இருக்கணுமா அப்படிங்கிறப்ப ஈராவோட அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. ஈரா பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சூப் ஊட்டுறப்போ சேர்மனுக்கு அப்படியே மனசெல்லாம் நெகிழ்ந்து போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்பதான் இவங்க ரூனாவுக்கே தெரிய வரும், ஓ அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, அவர் சீக்கிரம் இறந்து போயிடுவார் அப்படிங்கறதே தெரிய வருது. அம்மா குடியனுக்கு வாழை கொடுத்து வைக்கல, இப்பதான் நீங்க தான் என்னோட உண்மையான அப்பான்னு கண்டுபிடிச்சு உங்க குடியனுக்கு வாழை கொடுத்து வைக்கல அப்படிங்கிறதுக்கு இதை பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஈராவோட அம்மா தான் உனக்கும் அம்மா. ஈரா உன்னோட அக்கா ஸ்தானத்துல உன்னை நல்லபடியா பார்த்துப்பா. அப்புறம் ஓயங்க இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எல்லாத்தையும் உனக்கு இருக்கு. அப்புறம் நாளைக்கு உங்க அம்மாவோட அஸ்தியை நம்ம புதைக்கணும் இல்லையா, அதுக்கு மியா கிட்ட சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சீன் அப்படியே கட் பண்ண மியாவை தான் காட்டுறாங்க. அந்த பிளாட்ல மியா தனியா இருக்கணும் இல்லையா, அதனால கூடவே சிமாவும் தங்கியிருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல சிமா கேட்பாங்க, என்னாச்சு மியா, திடீர்னு முகம் ரொம்ப வாடி போயிருக்கு, மைண்டுக்குள்ள நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நாம உங்க ஷாப்ல இருந்தப்போ மைக் உன்னை தனியா கூப்பிட்டு பேசிட்டு போனா இல்லையா, அதுல இருந்து நான் அந்த டிஃபரன்ஸ் கிட்ட பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்போ அமெரிக்கா போற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னோட ட்வின் சிஸ்டர் ரூனா கேட்டதாக அதை பத்தி கேட்டு போகிறதுக்காக தான் மைக் வந்தான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எங்களுக்கும் சுவிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல, அப்புறம் என்னதான் அப்படிங்கிறதுக்கு, அதாவது அப்பாவை அமெரிக்கா கூப்பிட்டு போகணும் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வரணும் இல்லையா, அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாலும் சும்மாக்கு என்னமோ மனசுக்குள்ள இடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால மைக்க பார்க்க அன்னைக்கு நீ வந்தே இல்லையா, தனியா கூப்பிட்டு போய் மியாவை பேசினே இல்லையா, நீ என்ன பேசின, அண்ணிலிருந்து மியாவோட முகமே சரியில்லை, என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை நான் சும்மா தான் வந்தேன், ரூனாவை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட அஸ்தியை புதைக்கிற நாளை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு போய் நீ வேற ஏதோ பேசியிருக்க. ரூனாக்கு எங்க அண்ணா மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மியா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல நான் அதை பத்தி எல்லாம் பேசல, நீ போய் ரூனா கிட்ட எதுவும் கேட்டுறது மியா கிட்டையும் கேட்டுறது அப்படிங்கிறப்போ நீ பதறதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிமா கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க சீனா அப்படியே கட் பண்ணா லீயோட கிளப்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்பவும் அங்கேயே தான் இருப்பாங்க. லீ வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா இருப்பா. அங்க ரூனாவை பாக்குறதுக்கு மியா வரா. மியா இருந்துட்டு, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு அங்கிள் லீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அமெரிக்கா போறப்போ அவரும் என் கூட வர்றதாக இருந்தது, ஆனா இல்ல நான் அப்பா கூப்பிட்டு போய் நானும் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், அவரையும் கூட அமெரிக்கா வர மாட்டாரு, நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லி அவர் மனசை ஜெயிக்கிற வழியை பாரு அப்படிங்கிறப்போ பொறுமையா ரூனா கேட்பாங்க. அன்னைக்கு நான் இதை அவர் மூஞ்சிக்கிட்டே நான் கேட்டேன், உங்களுக்கு மியாவை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் ஆமான்னு சொன்னாரு, ஆனா அப்ப நீ எந்த ஒரு அப்போஸும் பண்ணலையே, இப்ப ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க மியா, உண்மையில என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா டக்குன்னு அவர் 3 லட்சம் மாதிரி என்னால சொல்ல முடியல, எனக்கு அங்கிள் நீ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல வெல்விஷர், அந்த அளவுக்கு மட்டும்தான். சடார்னு அவர் அப்படி சொன்னதும் எல்லாரும் முன்னுக்கும் 3 லட்சம் மாதிரி எனக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு வரல, அதனால தான் எதுவும் சொல்ல, ஆனா உனக்கு அங்கிள் நீ மேல விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, அதனால தான் நான் அவரை என் கூட அமெரிக்கா கூப்பிட்டு போல, ஆக்சுவலா அவர் வர்றதா இருந்தது, அவர் இங்கதான் இருப்பாரு, நீயும் அவரு பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து மியா வந்துருவா. இங்கிருந்து வந்த மியா கையோட லீய பாக்குறதுக்காக வருவா. பார்த்தவ, அங்கிள் லீ, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அந்த அங்கிள் லீங்கிற வார்த்தையை லீக்கு சில விஷயங்கள் இல்ல பல விஷயங்களை புரிய வச்சிருக்கோம். ஏன்னா எப்போ அவர் மனசை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மியா அப்படின்னு லீ சொன்னாரோ அப்ப இருந்து லீன் தான் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பா மியா, அங்கிள் லீன்னு கூப்பிட மாட்டா. இப்ப அங்கிள் லீன் கூப்பிட்டது இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது, ஆனா எதுவும் சொல்றதுல மியா சொல்றதை கேட்டுக்கிறாரு. எனக்காக அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினது, அங்கே டாக்டர் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அப்பாவை நானே அமெரிக்கா கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அவருக்கான எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இதுவும் நான் அவங்களை ரொம்ப பேர்டன் பண்ணுற மாதிரி இருக்கு அங்கிள் நீ அப்படிங்கிறப்போ, இல்லை மீ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அங்கிள் நீ புரிஞ்சுக்கோங்க, எனக்காக என்னால் தனியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும், நான் ஃப்ரான்ஸில் 3 வருஷம் தனியாக தான் படித்தேன், அதனால எனக்கு இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்பாவோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுன்னு திரும்பி வந்ததுமே நீங்கள் எவ்வளோ வந்து அப்பாக்காக பே பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துருவோம். நீங்கள் கண்டிப்பாக திருப்பி வாங்கிக்கணும். உங்கள் அன்பு மட்டும் எப்போ எங்களுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்னோட ட்வின் சிஸ்டர் ரூனா அவள் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரியான உறவு தான் எனக்கு ரூனா. நான் போனதுக்கப்புறமா அவள் இங்கே தனியாக இருப்பா. உங்களோட கிளப் இருக்கு இல்லையா, அங்கே தான் பாக்ஸிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பா. நீங்கள் அடிக்கடி போய் அவளை பார்த்துக்கோங்க. நீங்களும் அவள் கூட போயிட்டு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டியோட கடனுக்கு அந்த கடன்காரங்களை வீட்டு எடுத்துக்க வருவாங்க. நம்ம லீ பேசி விட்டுருப்பாரு இல்லைங்களா, ஆனால் லீ வந்து பே பண்ணியிருப்பாரு. அது எதையும் வந்து மியா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் நான் பேசி மட்டும் விட்டுட்டேன். அப்புறமா வந்துட்டு அவங்க வந்து பணம் செட்டில் பண்ண போதும், டைம் மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க நம்பர் எனக்கு கொடுங்க. என்னதான் இருந்தாலும் என் அப்பாவோட சொந்த தங்கச்சி தான் அவங்க. ஆன்ட்டியை நான் அப்படியே விட விரும்பல. நான் அவங்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அப்படிங்கிறப்போ சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கூப்பிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஓயங்கோட கம்பெனியில தான் ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்ட்டிக்கு. இந்த மியாவும் பார்ப்பாங்க, பக்கத்துல லீயும் இருப்பாங்க, பாடி கார்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறமாக ஆன்ட்டியை தனியாக கூப்பிட்டு மியா பேசுவா. ஆன்ட்டி ரொம்ப பொறுப்பாக பேசுவாங்க. மாதம் மாதம் சம்பளம் வாங்கி அந்த கடன்காரனுக்கும் நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேம்மா. அது போக கொஞ்சம் பணத்தை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நீ அமெரிக்காவுக்கு அண்ணாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போகிறப்ப கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சதுமா. நான் என் சொந்த அண்ணனுக்கும் உனக்கும் நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பத்திரத்தை மொத்த பணம் கொடுத்து அந்த கடன்காரங்கிட்ட இருந்து மிஸ்டர் லீ மீட்டிருப்பாங்க. பட் ஆன்ட்டிக்கு பொறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மாத சம்பளம் போயிட்டு இருக்கு. பட் அதையும் லீ வாங்கி பத்திரமா தான் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக அந்த ஆன்ட்டி கிட்ட திருப்பி கொடுக்க தான் போறாங்க. ஆனால் ஓயங்க அவரோட கம்பெனிலேயே ஆன்ட்டிக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது மியாவுக்கு வந்து யோசனையே பண்ணி பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்க ஆன்ட்டி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ ஓயங்க பார்க்கறதுக்காக லீ வந்திருப்பாங்க. இங்கே நான் மியா கூட மியாவோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ அப்படியா, அப்போ ஆன்ட்டி மியாவும் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து ஓயங்க கேட்கறதுக்கு ஆமாம் கீழே தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்ட்டி பெருசாக கேம்பிளிங் எல்லாம் பெருசாக இல்லை, கேம்பிளிங் விளையாட போகிறதே இல்லை. நான் என் பாடி கார்டு கிட்ட சொல்லி இந்த ஆன்ட்டி மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்கேன்னு ஓயங்க சொல்கிறாங்க. அவங்க கேம்பிளிங் விளையாட போகல அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க அந்த தப்புக்கு போகவே மாட்டாங்க, அவங்க லைஃப் நல்லபடியாக போகும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை வேற ஒருத்தர் வாங்குற மாதிரி நம்ம ஓயங்க வாங்கிட்டார் இல்லையா, இதுக்கப்புறம் வித்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக வந்து மியா வெக்கேட் பண்ணிட்டு வருவா. அவளுக்காக நான் இன்னொரு ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்கேன். அங்கே வந்து அவள் மூவ் ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நீங்கள் பண்ண மாதிரி சொல்லிக்கோங்க இல்லையா அப்படிங்கிற புள்ளி இருந்துட்டு ஆல்ரெடி வந்து வீட்டிலேருந்து மூவ் ஆகிட்டா. என்னோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கி வச்சிருக்கேன், அது என் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஓயங்க இருந்துட்டு ஓ நீங்களே இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக லீ இங்கிருந்து கிளம்புவாங்க. கூடவே மியா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ லீ வந்து அவருக்கு ஒரே ஒரு ஆதங்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மியா கிட்ட சொல்வார், உன் கூட என்ன அமெரிக்கா வர வேண்டாம்னு சொல்லிட்டே இல்லையா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ சாரி அங்கிள் நீ அப்படிங்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல, நீ வர வேண்டாம்னு நினச்சேன்னா நான் கண்டிப்பாக கூட வரமாட்டேன். ஆனால் அமெரிக்காவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நான் அவனை வந்து சொல்லி வச்சுருக்கேன். நீ அங்கே போனதுக்கு அப்புறமாக உனக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணி கொடுப்பான். நீ பத்திரமா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு நல்லபடியாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா பனிப்போர் இருந்தது இல்லையா அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில, இப்போ அதெல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் ஷெங்க காட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறது எது போகிறதுன்னு தெரியல, கையில் காசும் இல்லை. இந்த ஃபுட் ஸ்டாலில் தான் வந்து உட்காந்துருக்கான். இங்கே மியாவோட அப்பா இல்லைனாலும் பிரதர் இருக்காரு. பிரதருக்கு வந்து ஷெங்க நல்லாவே தெரியும். ஷெங்கு பண்ண எல்லா குளறுபடிகளும் வேலைகளும் தெரியும். பட் இருந்தாலும் பழக்க வழக்கத்துக்காக உங்களுக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்குறாங்க, அதுவும் பணம் வாங்கிக்காம. ஷெங்கு சாப்பிட்றப்பெல்லாம் மியா கூட இந்த நாட்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவான். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம். ஆனால் இந்த பக்கம் மிஸ்டர் லீக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட மியா பேசுனதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பக்கம் சோஃபாவில் அப்படியே சீமா உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பா. கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு, அண்ணா 1 மணி நேரமா அந்த பேஜையே பார்த்துட்டு இருக்க, ஒரு பக்கத்து படிக்கிறதுக்கு 1 மணி நேரமா, உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, அது ஒன்றும் இல்லை சிமா, என்னன்னே தெரியல, இன்னைக்கு மியா என்கிட்ட பேசின விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன வர வேண்டான்ட்டா, அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ஏதோ அவளே பார்த்துக்கிறேன்ட்டா. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ என்ன செலவாச்சும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவள் பேசுறதை வச்சு பார்க்குறப்போ எந்த வகையிலையும் எனக்கு அவள் கடன்பட்டவளாக இருக்கக்கூடாதுன்னு, எந்த வகையிலையுமே எனக்கும் அவளுக்கும் இடையில எந்த ஒரு பந்தமுமே இருக்கக்கூடாதுன்னு அவள் பேசின மாதிரியே இருந்தது. அப்படிங்கிறப்போ சரி ரூனாவை பற்றியும் பேசினாலும் அப்படிங்கிறப்போ ஆமாம் பேசினா, உனக்கு எப்படி தெரியும் ரூனாவை பற்றி என்ன பேசினா, அவள் அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போகிறப்போ ரூனாவை பத்திரமா பார்த்துக்கும்படி சொன்னா, அடிக்கடி ரூனா கிட்ட பேசிட்டு இருக்க சொன்னா, அப்புறம் அந்த கிளப்புக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரூனா வருவாளா, நானும் அவள் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா. அப்படிங்கிறப்போ சிம்மா வந்துட்டா, அண்ணா வயசுல சின்னவளா இருந்தாலும் நான் சொல்றத கேளு, நீ ஒழுங்கா மியா கூட அமெரிக்கா போ, அங்க மியாவோட அப்பாக்கான ட்ரீட்மெண்ட் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற வழியை பாரு. இங்க ரூனாவை பத்தி நீ கவலைப்படாத, மியா உங்ககிட்ட அதை ஃபேவரா கேட்டுட்டாலும் நான் பாத்துக்கிறேன், நான் இங்க தானே இருக்க போறேன். ரூனாவுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன எதுங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் ரூனாவோட நம்பர் வச்சிருந்தா குடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய்
ரூனாக்கு கால் பண்றா. ரூனா அட்டன் பண்ணதும் நான் தான் சிமா அப்படின்னதும் அந்த பக்கம் பேசுறது ரூனா கிடையாது மைக். எனக்கு தெரியும் நீ எப்படியாவது ரூனாக்கு கால் பண்ணி அவன் மனசை கெடுக்க பாப்ப கலைக்க பாப்பேன்ட்டு, அவளை வந்து எந்த வகையில யார் ஹர்ட் பண்ண விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூனாவோட மொபைல்ல மைக்கே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. சிமாக்கெல்லாம் இவன் வேற ஒருத்தன் குறுக்க வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க சீனை கட் பண்ணதும் சிமாவுக்கு இந்த அளவுக்கு புரியறப்போ நம்ம லீக்கு புரியாம இருக்குமா? ஸோ இந்த புள்ள ரூனா வந்து நம்மளை காதலிக்கிறா, இது எப்படியோ மியாவுக்கு தெரிய வந்துடுச்சு. அதனால தான் மியா நம்மளையும் ரூனாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன அவ கூட அமெரிக்கா வர வேண்டாம்னு சொல்லியிருக்கான்னு நம்ம லீக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வாட்டி வீட்டெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போறப்போ சிமாவும் மியா உட்காந்து பேசி அவர் கேட்டு இருந்திருப்பாரு, நான் வந்து இன்னும் உங்க அண்ணன் லீயை காதலிக்க ஆரம்பிக்கல, ஆனா யோசிக்கிறேன், என் லைஃபை நான் ஓனாய் கொண்டு போறப்போ அதுல லீ இருந்தா நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன்னு சொன்னாவே இப்படி மாத்தி பேசுறானா இதுதான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு ரூனாவை பார்க்கறதுக்காக வருவாரு. இங்க ஓயங்க ஞாபகப்படுத்துற 2 விஷயம் நம்ம மியா கிட்ட இருக்கும். ஒன்னு அந்த பெண்டன் வச்ச செயின், அதையும் வந்துட்டு அந்த அடகு கடையில போய் கொடுத்து வாங்கிட்டாங்க இல்லையா. அடுத்தது ஒரு சூட்கேஸ், அதை எடுத்துக்கிட்டு நான் உன்னை பார்க்க வரணும் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுவிக்கிட்ட தான் கேட்பாங்க. ஓயங்கிட்ட இல்லை, எங்க சுவிக்கிட்ட. சுவி இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருப்பேன் அங்க வான்னு சொல்லிடுறா. இந்த சுவி எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படிங்கிறது இங்கதான் தெரிய வரும். சைக்கோ எல்லாம் கொடூரமா தான் இருப்பாங்க, பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பாங்கன்னு யார் சொன்னது? பால் மாதிரி முகத்தை வச்சிருக்கிறவங்க கூட சைக்கோவா இருப்பாங்க. இவ எங்க தெரியுமா வர சொல்லியிருப்பா? கல்யாணத்துக்காக ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பா. இவ ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு வந்து மியா எனக்காக போட்டோ எடுத்து கொடுக்குறியான்னு வேற கேட்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்துட்டு வந்தா அதுல ஸ்கிரீன் சேவராகவே ஓயங் கூட இந்த சுவி எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளோ சைக்கோவா இருக்கான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் அவன் எனக்கு சொந்தமாயிட்டான், ஓயங்க வந்து நீ நினைக்காதா அப்படிங்கறத இன்டைரக்டா ஏதோ ஒரு வகையில இந்த சுவி வந்து நம்மளோட மியாவுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதையும் மனசுல வச்சுக்காத மாதிரி காட்டிக்கிட்டு போட்டோவும் எடுத்து கொடுத்துடுறாங்க. அதை உடனே வந்துட்டு ஓயங்குக்கு அனுப்புறா. நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவரும் பாக்குறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுறாரு. அந்த சமயத்துலதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிமா வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ நல்லா நோட்டீஸ் பண்ணுவாரு. பின்னாடி இருக்கிற மிரர்ல போட்டோ எடுத்த மியாவோட போட்டோ விழுந்திருக்கும் அந்த மிரரை வச்சு. அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள வந்துட்டு சிமா அதை பாரு, நான் முக்கியமான விஷயத்துக்காக உன்னை வந்து பார்த்து பேசணும் வந்திருக்க, நல்ல வேலை சுவி இல்ல, அவ எங்க போயிருக்கா, ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போயிருக்கா, சரி அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ சொல்லு சிமா நான் கேட்கறேன் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா எங்க அண்ணனும் மியாவும் தான் சேரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டதானே அப்படிங்கிறதுக்கு. ஆமா, ஆனா ரூனாக்கு எங்க அண்ணன் மேல விருப்பம் இருக்கு, அது மைக்குக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால மைக் வந்துட்டு ரூனாவை எங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மியாவோட மனசை மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ ரொம்பலாம் யோசிக்காத சிமா, எனக்கு மிஸ்டரியை பத்தி நல்லாவே தெரியும், லீயோட மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறுறதே கிடையாது, கண்டிப்பா மாறாதுங்கிறது கையோ நான் எங்க அண்ணனை நினைச்சு பயப்படல, நான் மியாவை நினைச்சு பயப்படுறேன். ஏன்னா மியாவோட ட்வின் சிஸ்டர் தான் ரூனா. ரூனா எங்க அண்ணன் மேல ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறப்போ மியாவை பத்தி உனக்கு தெரியுமா ஈஸியா விட்டு கொடுத்துருவாள், அதனால மியாவை பத்தி தான் யோசிக்கிறேன். சரி இதுல என்னதான் பண்ணலாம், நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்போ இதை பாரு, ரூனாவும் உனக்கு சிஸ்டர் தானே, நீ என்ன பண்ணு, உன்னோட ரூனா சிஸ்டருக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடி, நீ ஒரு பிரதரா அந்த கடமையை வந்து கரெக்டா பண்ணு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஆகிற காரியமா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு யாரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற முடிவு அவதானே எடுக்கணும். சரி அப்போ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், ரூனாவை வேற யாராவது ஒரு பையன் கூட கோத்து விட்டுடுறேன், நீ ஒன்னும் அதுக்காக நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி நினைச்சுக்காத, நல்ல எலிஜிபிள் பேச்சுலரா தான் பாப்பேன், அவள் லைஃபே செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பையனா தான் பாப்பேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி உன் விருப்பம் என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் எகேன் அந்த போட்டோ எடுத்து பாக்குறாரு. பின்னாடி இருக்கிறது கன்ஃபார்மா மியா தான். மியா எப்படி அங்க போனா என்ன எதுன்னு தெரியல. இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு சுவி வந்துட்டு கேட்பா, சொல்லு மியா என்ன பார்க்கணும்னு வந்தையே என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த சூட் கேஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற சமயத்துல நம்ம பிரான்ஸ்ல இருந்தப்போ சொன்னனே இது நான் உனக்காக வாங்கின சூட் கேஸ் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற சமயத்துல இல்ல சுவி வேண்டாம், ஏன்னா நானும் ஓயங்கும் மீட் பண்ணிக்கிட்டது எகெயின் மீட் பண்றதுக்கு காரணமா இருந்தது எல்லாத்துக்குமே இந்த சூட் கேஸ் தான் காரணம், ஏன்னா ஃபிளைட்ல இருந்தப்ப எங்க 2 பேரோட சூட் கேஸும் மாறி போச்சு, அதை ரிட்டர்ன் கொடுக்குற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்குள்ள பழக்கமே ஏற்பட்டுச்சு, அதனால இது என்கிட்ட இருக்கிறது சரி கிடையாது, அதே மாதிரி இது வந்து எனக்கு வந்து ஓயங் வாங்கி கொடுத்தது உனக்கே தெரியும், இதே மாதிரி ஒரு செயின் பெண்டன் வச்சது உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ இல்ல நீ ஓயங்க காதலிச்சிட்டு இருந்தப்ப கூட இது வந்து சிஸ்டர்ஸ் 2 பேரும் போட்டுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு ஒன்னாதான் ஓயங் வாங்கி கொடுத்தான், இப்போ நீ அதே மாதிரி நினைக்கலாங்கிறதுக்கு இல்ல நான் உனக்கு ஃப்ரெண்டும் இல்ல அப்படி ஒரு சிஸ்டர் பாண்டிங் நம்மளுக்குள்ளேயும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாமியா. போற சமயத்துல பிரான்ஸ்ல இருந்த சமயத்துல நீ எனக்கு நல்ல உதவி பண்ணிருக்கேன், நாம அந்த காலகட்டங்கள ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தோம், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வருவதானே அப்படிங்கிறதுக்கு இல்ல வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இந்த சுவியோட மனசு என்னன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுல எதுவுமே இல்லாம இவ்வளோ ஓயங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து இவ வாழ்த்தணும், இவளுக்கு தான் மனசு இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் மனசு இல்ல. இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, ஓகேவா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவுக்காக அந்த கிளப்ல வந்து உட்காந்துட்டு மிச்சல்லி வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரூனா வந்ததும் இங்க நான் கொடுத்த படத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு வாட்டி என் கம்பெனிக்கு வந்தப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே டின்னருக்கு போலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா,
இப்போ போலாம் வாங்க அப்படின்னு சொல்றப்போ ரூனா ரொம்ப சந்தோஷமா வருவா. அதே மாதிரி ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டே பேசுற சமயத்துல இங்க லீவ் வந்தது ரூனா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக கிடையாது, அதை சாக்க வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக. யூஎஸ்க்கு வந்துட்டு அப்பாவை கூப்பிட்டுட்டு தானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லிட்டா. என்னை வந்து இங்கே இருக்கும்படி சொல்லிட்டா. அங்கே வந்து நான் என் ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணிட்டேன், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு அவன் பார்த்துப்பான். என்கிட்ட மியா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா. இங்கே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் என்னோட ட்வின் சிஸ்டரான ரூனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தா. கண்டிப்பாக நான் அவங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன். அது வெறும் மியா அப்படிங்கிற எனக்கு பிடிச்சு நான் நேசிச்ச பொண்ணு என்கிட்ட கேட்ட உதவிக்காக மட்டுமே இருக்குமே தவிர்த்து ரூனா அப்படிங்கிறவங்கள நான் விரும்பி அந்த உதவியை பண்ணியிருக்க மாட்டேன். விரும்பி அப்படிங்கிறது உங்க மேல காதல்னால அந்த உதவியை பண்ணியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என் மேல விருப்பம் இருக்கிறதாக உங்க கூட இருக்கிற மைக் அப்படிங்கிறவரு மியா கிட்ட சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பட் எனக்கு உங்க மேல அந்த மாதிரி எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனா நல்ல ஒரு நட்பு இருக்கு. நான் ஆசைப்பட்ட மியா மாதிரியே அந்த முகம் உங்களுக்கு இருக்கிறதுனால என்னோட காதல் ஒரே மாதிரி இருக்கிற முகம் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாறாது. ஏன்னா முகத்துக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. இப்போ நான் பேசினது உங்களுக்கு ஏதாவது ஹார்ஷாக இருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ரூனா எப்போ வேணா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மிஸ்டர் லீ எழுந்து போயிடுவாரு. காதலை சொல்லி ரிஜெக்ஷனை வாங்கியிருந்தா கூட ரூனாக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. இவ காதலை டைரக்டா மிஸ்டர் லீ கிட்ட சொல்லலை. ஆனால் மிஸ்டர் லீயோட காதுக்கு எப்படியோ போய் ரிஜெக்ஷனை மட்டும் டைரக்டா பண்ணிட்டு போயிட்டார். அது ரூனாக்கு ரொம்ப வலிக்குது. இங்க சுவி கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இவர் கேட்பாரு, ஓ எங்க இன்னைக்கு நீ ஷாப்பிங் பண்றதுக்கு தனியாக தான் போயிருந்தீங்க அப்படிங்கிறப்ப, ஆமா நீங்க தான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால தனியாக தான் போக வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இவையே வாண்டடா மறைக்கிறா. மியாவை கூப்பிட்டுருக்காங்க, மியா இருந்திருக்கா, போட்டோ எடுத்திருக்கானா, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ஷெங்கு த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான். இப்ப 2 பேருமே இல்லை அப்படின்னதும் வேற வழி, வேற ஏதோ கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கான். இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. ஆனா இவனோட பேக் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கு, அந்த கம்பெனில இவன் பண்ண பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில அந்த ஈரா பொண்ணு இந்த ஷெங்க காதலிச்சதுனால தான் அவனுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் ஈஸியா கிடைச்சதே தவிர்த்து இவன் கிட்ட அந்த அளவுக்கு திறமையும் இல்ல, பெரிய யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, அந்த அளவுக்கு மார்க்கும் ஸ்கோர் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. சரி இதெல்லாம் வேண்டாம், சாதாரண ஜூனியர் ஒரு கிளர்க்காவது வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு அப்படியே வேலை கொடுங்கன்னு கேட்டாலும் உங்களையே ப்ரீவியஸ் கம்பெனில ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிக்குது. அதனாலையும் வேலை கிடைக்காம போகுது. பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செம்ம கோவம் வருது. யார் மேலன்னா ஈரா மேலதான். ஈராக்கு மெசேஜ் அனுப்புறான், அவ்வளோ ஈஸியா பிரேக்கப் பண்ணிட்டியா, நான் அவ்வளோ ஈஸியா போக விட மாட்டேன், ஏன்னா நான் எங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உன்னாலதான் இழந்திருக்கேன், அதனால அவ்வளோ ஈஸியா நான் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த மெசேஜ் எல்லாம் படிக்கிற ஈரதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இங்க எகெயின் மியாவை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக சேர்மேன் வராங்க. மியா அவங்க அம்மாவோட அஸ்திக்கு இங்கேயே ஒரு கலரில் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது எப்போ ஏது அப்படிங்கறத ப்ராப்பரா சொல்லுங்கிறதுக்காகவும் வராங்க. மியா கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் வராங்க. மியா அவங்க கையால சமைச்சு கொடுக்குறாங்க. ஃபுட் ஸ்டால் உட்காந்து தான் பேசுவாங்க. ரூனா கிட்ட இவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருப்பாரு, உன் அம்மாவை தனியா விட்டது ஏன் தப்பு தான், ஆனா அவ கர்ப்பமா இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, என் கூட இருந்த சமயத்துல அவ கர்ப்பமா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா போக விட்டுருக்க மாட்டேன், உங்க லைஃப் இப்படி போற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கு எதாவது மியா கிட்டயும் சொல்றாரு, நான் வந்து இப்ப நினைக்கிறப்ப ஒவ்வொரு நொடி கூட அவ்வளோ பதப்பதப்பா இருக்கு. ஏன்னா ட்வின்ஸ் குழந்தைங்களை வயிற்றுல வச்சுக்கிட்டு அவ என்ன வேலை பார்த்தா, எப்படி வாழ்ந்தா, எங்க தங்குனா, எத்தனை பேர் எப்படி சமாளிச்சா, புருஷன் இல்லாம குழந்தைங்களை எப்படி பெத்தெடுத்தா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் போயிட்டு போயிட்டு வருது. என்னால கடந்த காலத்தை மாற்ற முடியாதுமா, ஆனா நான் எவ்வளோ பெரிய தண்டனைக்குரியவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த தண்டனை நான் மனசார ஏத்துப்பேன். நீ கண்ணு முன்னாடி இருக்கிற என் குழந்தைங்களை நல்லா வாழ வச்சா போதும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேர்மேனுக்கு இருக்கிற கேன்சர் இதெல்லாம் ரூனாக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வீட்டில் இருந்ததுனால. ஆனா ரூனா எதுவுமே ஃபோன் பண்ணிட்டு மியா கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. அதனால மியாக்கு எதுவும் தெரியல. பரவாயில்லைங்க, போனது போன பறி போகட்டும், இனிமேல் நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் லீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லையா, டைரக்டா இவ லவ்வை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட ரூனாக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. நாம இவர் காதலிக்கிறோம் அப்படிங்கிறது மைக் மூலியமாவோ மியா மூலியமாவோ இவர் காதுக்கு வந்து, ஆனா ரிஜெக்ஷன் மட்டும் நமக்கு டைரக்டா சொல்றாரு. அதை வந்து ஏத்துக்க முடியல. அதனால நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பப்ல தனியா உட்காந்துட்டு இருப்பான். அங்க வர சில பொறுக்கி பசங்க இவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்க அசால்ட்டா இல்ல 1-2 பேரை அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் கூட்டமா வர எல்லாரையும் அடிச்சு சமாளிக்கிறான். ஆனா கடைசியில அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறாங்க. மைக்கும் கூட தான் இருப்பாங்க. நிறைய பேர் கூட்டமா அடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தான் அதை வந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்பதான் வந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா தன்னோட அப்பா பேர் ஏதாவது சேர்மன் பேர் இவ சொல்ல மாட்டேன்றா. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றதுனால இவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ரூம்ல வச்சிருப்பாங்க. அப்பதான் ரூனா வந்துட்டு மைக் கிட்ட கேட்பா, எதுக்காக மியாவை போய் பார்த்த, எதுக்காக சிமாவை போய் பார்த்த, எதுக்காக எனக்கு லீ மேல விருப்பம் இருக்குங்கிறத சொன்ன அப்படிங்கிறப்போ, என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் ஏன் அவங்கள போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறப்போ, பொய் சொல்லாத, நீ போய் பார்த்துருக்க பேசியிருக்க, அதனாலதான் மிஸ்டர் லீக்கு தெரிய வந்திருக்கு நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் டைரக்டா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீ ஏன் தேவையில்லாம என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற சமயத்துல மைக்குக்கு என்ன சொல்ற,
அவரே டைரக்டா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறப்போ பின்ன உன்ன மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு அவர் என்ன உன்ன மாதிரி ஆளா அப்படிங்கிறாங்க. மைக்குக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இல்ல ரூனா, நீ வந்து ஒரு மாதிரி சோகமாவே இருந்த, இப்ப நம்ம நல்லா இருக்கோம், பட் எல்லாமே இருந்தும் உங்ககிட்ட ஏதோ நீ இழந்த மாதிரியே இருந்த, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ நான் சந்தோஷம் இல்லாம இருக்க, ரொம்ப அதிகமா சந்தோஷம் இல்லாம இருக்க, அது நீ பண்ண காரியத்தால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மைக்குக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா சேர்மேனையும் ஈராவோட அம்மாவையும் தான் காட்டுவாங்க. இங்க தாங்க இன்னும் சில விஷயங்கள் தெரிய வரும். இவங்க ஹஸ்பண்ட், அதாவது ஈராவோட அப்பா பேர்ல தானே இந்த டாக்ஸ் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த சமயத்துல தான் அவர் ஜெயிலிருந்து வெளியெடுக்கிறதுக்காகவும் ஈராவோட அம்மாவுக்கும் ஆறுதல் இருக்கிறதுக்காக சேர்மேன் வருவாங்க. அங்கதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுடும். அப்போ ஈராவோட அப்பா மேல விழுந்த கேஸால அது போக அவர் பண மோசடி எல்லாம் பண்ணதுனால 20 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சாரி, 22 வருஷம், 20 வருஷம் தான் அனுபவிச்சிருப்பாரு. 2 வருஷம் நன்னடத்தினால கேன்சல் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி அவருக்கு 22 வருஷம் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னதுமே இவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஈராவோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா குடும்பத்தை மீறி வந்துட்டு ரகசியமா தான் ஈராவோட அப்பாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு குழந்தை பெத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால சேர்மேன் கூட தான் நம்ம லைஃப் லீட் பண்ணுங்கிற முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த ஏலம் எடுக்கிறதுக்கான பணத்தையும் இவங்களோட அப்பா கிட்டயும் அண்ணா கிட்டயும் மண்டி போட்டு ரொம்ப கிஞ்சி கூத்தடி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒன்னா இருந்துட்டாங்களே தவிர்த்து இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் கிடையாது. ஸோ இவ்வளோ வருடங்களும் இவங்க தனித்தனியா தான் வாழ்ந்திருப்பாங்க, ஒரே ரூமுக்குள்ளேயே இருந்தா கூட. ஆனா இப்ப சேர்மேனுக்கு கேன்சர் அதுன்னு தெரிய வர்றப்போ ஈராவோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியோ தப்போ, நான் வந்து உங்களை லீகலா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரியாவது நான் வாழ்ந்திருக்கணும். ஆனா என்னால ஈராவோட அப்பாவை மறக்கவும் முடியல. எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் என் பொண்ணுக்காக. இப்படி பல வருடங்களா வலது பக்கம் போறதா இடது பக்கம் போகிறதா என்ன பண்றதுன்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இருக்கிற காலமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படுக்கையை பிரிச்சது தான், இதை இணைக்க முடியாது. அட்லீஸ்ட் மனசாரவாவது நம்ம இணைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படி ஈராவை பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி நான் ரூனாவே நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் விடியுது. நைட் ஃபுல்லா வந்துட்டு ரூனா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இன்னொரு பொண்ணுங்கிறத அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் போலீஸ் வந்து விட்டுருக்கவும் மாட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் யாராவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவும் சொல்லாததுனால நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரல. இப்போ ஃபோன் பண்ணா கூட ஃபோன் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. சேர்மேன் கால் பண்ணி பார்ப்பாங்க, ஃபோன் அட்டனே பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மியா ரூனா 2 பேரோட அம்மாவோட அஸ்தியம் வந்துட்டு அந்த இடத்துல வைக்க போறாங்க. அதுக்கு அவ வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் அது ரூனாக்கும் ஞாபகம் இருக்கதான் செய்து. மைக் சொல்வாங்க, நீ என்ன பண்ணு, உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு, இவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் போட மாட்டாங்க, பிரைவேட்டா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. பணத்தை கொடுக்குற ஐடியாவே கிடையாது, நான் அப்பாவுக்கு கால் பண்ண போறதும் கிடையாது. நாம என்ன தப்பானோ பணம் கொடுக்கறதுக்கு இவனுங்க என்கிட்ட வந்து வரம்பு மீறி நடந்துக்கிட்டானுங்க, நான் அடிச்சேன். புரியுது ரூனா, இன்னைக்கு உங்க அம்மாவோட அஸ்தியை வந்து கலரில வைக்க போறாங்க. நான் எப்படி பார்த்தா இன்னைக்கு தான் அவங்களோட ஃபுனரல் அப்படிங்கிறப்போ, இதை பாரு என் அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க, என் அம்மாக்கு என்ன பத்தி தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ரூனாவை தவிர்த்து எல்லாரும் இருக்காங்க. அவங்க அஸ்தியும் இந்த கலரில வச்சாச்சு. எல்லாரும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறாங்க. மியாவும் சேர்மேன் மட்டும் இருப்பாங்க. அந்த சமயத்துல சேர்மேன் வந்து மியாவை பார்த்து சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதை மட்டும் எடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா உன்னையும் ரூனாவையும் நான் நல்லா வளர்த்துருந்திருப்பேன், நீங்க இன்னும் நல்லா வளர்ந்துருப்பீங்க. இப்படி உங்க வாழ்க்கை இப்படி சதறி போனதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம். அதுக்கு எவ்வளவு வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் தகும், ஆனா மன்னிப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வருஷம் அவங்களோட கலரிக்கு முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாரும் கிளம்புவாங்க. அந்த சமயத்துல ஓயங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் மியாக்கு. அப்போ ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். எதுவும் சொல்லாம நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பார்வையால சொல்லிட்டு வந்துருவாங்க. இன்னைக்குதான் இவங்க அதோட ஃபினரல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே கூட தெரியும். ஏன் அண்ணா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை மியா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் மியா கிட்ட கேட்டேன், அவன் வர வேண்டாம்னு சொல்லிட்டான். என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் மியா டக்கு நம்மள அங்க வராது இங்க வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம அண்ணா எனக்கு டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ரூனா உன்னை வந்து லவ் பண்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ அது எனக்கு நல்லா தெரியும். நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ரூனாவை பார்த்து நான் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் லவ் பண்றது மியாவாதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீ இதை மனசுல போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக ஃபினரல் முடிச்சுட்டு வந்த மியாவை அவங்க ஃபிளாட்ல வந்து பார்த்து, மியா நீ எதுக்காக நீ அமெரிக்கா போனதுக்கு அப்புறமாக உன்னோட ட்வின் சிஸ்டரான ரூனாவை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கேட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா ரூனாக்குன்னு ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளை பாத்துக்கிறதுக்குன்னு ஆட்கள் அவ கூடவே இருக்காங்க. என்னோட ஹெல்ப் அவளுக்கு சத்தியமா தேவைப்படாது. ஆனா என் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அது உனக்கு மட்டும்தான். ஆனா நீ ஏன் என்ன வர வேண்டாம்னு சொல்ற, ரூனாவை பார்த்துக்க சொல்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ரூனா என்ன விரும்புற அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என்னை விட்டுட்டு போகவும் பாக்குற, ரூனாக்கு ஏதாவதுன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகவும் பாக்குற. இத பாரு மியா, நான் ஒருத்தைய காதலிக்கிறேன்னா அது நீதான். மியா அப்படிங்கிற பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி பாக்குறதுக்கு யார் இருந்தாலும் என்னோட லவ்வை வந்து அங்க அப்படியே ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என் ஃபீலிங்ஸ் உனக்கு அவ்வளவு சீப்பா போச்சா? இந்த இடத்துல செட் ஆகாது, இந்த இடத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு அப்படிங்கிறப்போ இல்ல நீங்க அவ்வளவு கோவம்லாம் படாதீங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கவும் இல்லை. எனக்கு என்னமோ உங்களை ஏத்துக்கிற அளவுக்கு நான் டிசர்விங் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க எனக்கு கொடுக்குற காதல்ல என்னால 1% கூட திருப்பி கொடுக்க முடியல. என் மனசு மாறவும் மாட்டேங்குது.
அப்படி இருக்கிற சமயத்துல உங்களை நேசிக்கிற பொண்ணு என்னோட ட்வின் சிஸ்டர் ரூனா இருக்கிறப்போ அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும்னு தோணுச்சு அப்படிங்கிற சமயத்துல இதை பாருமியா, உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டேன், உன்னை பார்த்துக்கிட்டேன், ஹாஸ்பிட்டல் பில் கட்டினேன், உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படிங்கிறதுக்காக உனக்கு என் மேல பதில் உபகாரமா காதல் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒருவேளை நீ வேற யாராவது மீட் பண்ற, அவன் கூட ஏதாவது நீ சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைக்கிறேன், அவனும் ரொம்ப நல்லவனா இருந்தா நீ அவனையே கூட கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அது வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் உனக்கு என் மேல காதல் வரவே இல்லை, வேற யாராவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ நான் விலகிடுவேன். நான் தெளிவா இருக்கேன், புரிஞ்சுதா அப்படிங்கிறப்போ மியாவும் எல்லாம் புரிஞ்சுதோ அப்படிங்கிற மாதிரி அமைதியா தான் இருப்பா. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு நாள் நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்துட்டு இவங்க வீட்டுக்கே வரல இல்லையா, அதனால ரூனா எங்க இருக்கா ஏது இருக்கான்னு தேட சொல்லி பாடி கார்டையும் சில ஆட்களையும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதன் வகையில் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. கூப்பிடுறதுக்காக இவர் கிளம்புற சமயத்தில் அப்பா நானும் வரேன் ஒயங்க சொல்றப்போ வேண்டாம் என் பொண்ணை போய் நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூப்பிட்டு வராரு. கார்ல வர்ற சமயத்துல கேட்கறாரு, நீ உங்க அம்மாவோட ஃபினரல் அட்டன் பண்ணல, அது மட்டும் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்போ சாரி பண்ண மன்னிச்சிருங்க, உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர வச்சுட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ நாங்க இருக்கோம், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டதுக்கு உனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்ல, ஃபேமிலி இல்லைன்னு சொல்லியிருக்க, ஏன் அப்படி சொன்னேன்? இல்ல இது ஒரு ஃபைட்டு அப்படிங்கிறப்ப எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதை பாரு இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஓயங் பண்ணியிருக்கான், அவனுக்காக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுருக்கேன், நீ என் பொண்ணு, நீ ஏதாவது பண்ணிருக்க அப்படின்னா உன் பக்கத்துல தான் நியாயம் இருக்கும் அப்படின்னு உனக்காக தான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. அப்பதான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற இவர் வந்துட்டு சொல்வார் மைக்கு, ரூனா வந்து நல்லா ஃபைட் பண்ணுவா, அதனாலதான் பிரச்சனை இல்லை, இதை வேற ஏதாவது பொண்ணா இருந்தா அவனுங்கெல்லாம் போட்டு அடிச்சிருப்பானுங்க. சரி என்ன ஃபைட்டு ஏது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது ஒரு சாதாரண ஃபைட்டு தான். இல்லை இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்ல அப்படிங்கிறப்போ சொல்றதுக்கு ரூனாக்கு விருப்பம் இல்லை. ஆனால் மைக் இருந்துட்டு அது ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்லி முடிக்க இந்த பக்கம் சுவிக்கும் ஓயங்குக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதுக்கான பார்ட்டி எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. சேர்மேனுக்காக தான் வெயிட்டிங். சேர்மேன் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, நான் ரூனாவை கூப்பிட்டுட்டு நேராக அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவியோட அப்பா ஓயங்க கூப்பிட்டு இதுதான் என் மருமக புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரேக்கப் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா மைக், எல்லா கதையும் சொல்லியிருப்பார் மிஸ்டர் லீ உட்பட. இது எல்லாத்தையும் அப்பா பொறுமையா கேட்டுட்டு சேர்மன் அப்படியே பாப்பாரு ரூனாவை. ரூனாக்கு ஒரு மாறி மாறி தலை குனிஞ்சுப்பாளா. இதெல்லாம் சாதாரணமா, மனசு அப்படிங்கிறது யாராவது கிட்ட பறி கொடுத்து தானே தீரணும், நாமளா நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்க முடியாது இல்லையா. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு உன் பிரதருக்கு வந்து என்கேஜ்மெண்ட், கண்டிப்பா நம்ம அதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம டேரக்டா அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் வரல, யாரெல்லாம் அங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்குற சமயத்துல ஓயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓயங்கோட ஃப்ரெண்ட்னா அங்கே லீயும் தானே இருப்பாங்க, லீயை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரூனாக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லைப்பா இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன், நான் வரல அப்படிங்கிறதுக்கு. இதை பாருமா, உன் பிரதரோட என்கேஜ்மெண்ட் நீ கண்டிப்பாக வரணும், அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே யாரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது, லீயா தானே. ஆனால் அப்படியெல்லாம் நீ யாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படவே கூடாது. உனக்கிட்ட ட்ரெஸ் எல்லாமே அங்கே ரெடி பண்ண சொல்லிட்டேன், பக்காவாக ரெடி ஆகிட்டு என் பொண்ணு நீ என் பக்கத்தில் வந்து நிற்கிற. காதலுங்கிறது எல்லாருக்கும் வருமா, ஆனால் என்ன பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. லீக்கு உன் மேலே விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ ஃபோர்ஸ் பண்ணி அந்த காதலை வாங்க முடியாது. ஆனால் உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், அவன் ஏன் உன் பிரதரோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் கூட கிடைக்கலாம். எதுக்கும் பயப்படாமல் கம்பீரமாக வந்து என் பக்கத்தில் நின்று நாம் ஒருத்தங்கிட்ட காதலை சொல்கிறதோ அவங்க காதலை ஏற்றுக்கிறது நிராகரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு ரூனாக்கு. ஓகே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ட்ரக் சைடில் வரும், அப்படியே இந்த காரை அடிச்சு தூக்கிரும். சத்தியமா இந்த சீனை நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. இப்படி காரை அடிச்சு தூக்குனதும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதும் அப்படியே என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நிற்குது. அங்கிருந்து உடனே ஓயம் கிளம்புறாங்க, எல்லாரும் கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அதாவது மியாவோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தானே ஓயங்குக்கும் சுவிக்கும். அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் வந்துட்டு வீச்சாட்லையும் வச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு கேட்குறா மியா, அப்பா ஏன் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு, நான் ஏன் இன்னும் சோகமா இருக்கு, ஓயங்க என்னோட பிரதர் அப்படின்னா உடனே என் மனசு மாறி இருக்கணும்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துக்கு சிமாவும் லீயும் வருவாங்க. இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு தான் இவங்க வந்து அப்ராட் போகணும் மியாவோட அப்பாவை கூப்பிட்டுட்டு. அதனால ஓயங்கோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகாமல் இங்கே வந்ததுனால அங்கே நடந்த எதுவுமே உங்கள் 2 பேருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் மியா வந்து ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, ஏன்னா மிஸ்டர் லீ சொல்லியிருப்பார் இல்லையா, உனக்கு தான் உதவி தேவைப்படுது, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, தேவையில்லாம ஃபீலிங்ஸோட விளையாடாத, நான் கண்டிப்பா உங்க கூட அமெரிக்கா வருவேன்னு சொன்னதுனால ஒத்துட்டு இருந்திருப்பாங்க மியா. சிமாவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கா, என் அண்ணனும் நீயும் வர்றப்ப என் அண்ணியா வரணும் தெரியுமா, நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பக்கம் சேர்மன் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டது 3 பேர் தானே, மொத்தம் 4 பேர், டிரைவரையும் சேர்த்து. டிரைவருக்கும் சின்ன சின்ன இன்ஜுரிஸ் தானமா, அவர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காராமா. அதே மாதிரி மைக்குக்கு கை காலால அடிபட்டிருக்கா, ஆனால் மேஜரான இஷ்யூ கிடையாது, கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்காங்க. அவருக்கும் எந்த ஒரு அபாய கட்டமும் கிடையாது. ஆனால் ரூனாவுக்கு நல்லாவே அடிபட்டிருக்கு, லைட்டாக வந்து லங் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் அபாய கட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு, ஆனால் கொஞ்சம் சீரியஸான ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவர் தான் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்காரு, அவருக்கு 2 கிட்னியுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே தீரணும்.
ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணணும், டோனர் யாராவது இருக்காங்களோ உங்கள் ஃபேமிலி சைட் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு, அதனால ஹெவியான மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அவரோட ஹெல்த் நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ அது இன்னுமே கூட ரிஸ்க் தான். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. லேட் ஆக ஆக அவர் உயிர்காபத்துன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அது என்ன ஏது பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஈராவால் கண்டிப்பாக கிட்னி கொடுக்க முடியாது, ஏன்னா ஈரா வந்துட்டு சேர்மனோட பொண்ணு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஓயம் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க உங்கள் பிளட் டைப் வந்து அவருக்கு ஒத்து போகல. பேஷண்ட் அதாவது சேர்மனுக்கு வந்து ஓ டைப் தான் பிளட், உங்களோடது பிளட் ஏ டைப், அதனால மேட்ச் ஆகல. அப்படிங்கிற சமயத்தில் ஈராவோட அம்மா இருந்துட்டு அப்போ நான் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. உங்கள் பிளட் டைப் என்னன்னு கேட்குறதுக்கு பீன் கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, பேஷண்ட்டோட பிளட் டைப் வந்து ஓங்க, அதே சேம் பிளட் குரூப் இருக்கிறவங்க தான் மேட்ச் ஆகும். அப்படிங்கிற சமயத்தில் இந்த சுவி அது இது அறிவாளி. அப்போ ரூனா அப்படிங்கிற பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படிங்கிறப்போ அவங்க பிளட் டைப் ஓ தான், கண்டிப்பாக கிட்னி மேட்ச் ஆகும். ஆனால் அவங்களே ஏற்கனவே பேஷண்ட்டாக இருக்காங்க, லங்ல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, லிவர்ல லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவங்களே பயங்கர அடிபட்டு பிளட் லாஸ் ஆகிட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட எப்படிங்க கிட்னி எடுக்க முடியும்? ஒரு உயிரை கொண்டு ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொருத்தங்க இருக்காங்க, அதுதான் மியா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் சுவி சொல்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா மியா கிட்ட பேசி பார்க்கலான்னு உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கிறாரு. ஓயங்குக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு தான் அவங்க அமெரிக்கா போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லீயும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. வர்றப்ப லீக்கு கால் பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு 2 கிட்னி பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு, கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. கார்ல ரூனா இருந்ததுனால ரூனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளால் கிட்னி கொடுக்க முடியாது. அதனால தான் நான் மியா வந்து பார்த்து பேசணும், ப்ளீஸ் நீங்க ஃபிளைட் ஏறாதீங்க, கொஞ்சம் அவளை ஹோல்ட் பண்ணிவே, நான் வந்துகிட்டே இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் இங்கே இப்போ வந்து இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. நடந்ததான் சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்கிற சமயத்துல இந்த இடத்துல மிஸ்டர் லீ இடத்துல சுவி மாதிரி ஆளா இருந்தா ஒன்னும் சொல்லாம அப்படியே ஃபிளைட் ஏற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா மிஸ்டர் லீ தான் ரொம்ப ரொம்ப நல்லவராச்சே. அதனால மியா ஒரு நிமிஷம் இரு, உன்னை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க நம்ம ஓயங்.